உலக தமிழ் மக்களுக்கு என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா பொங்கலை கொண்டாடுங்கள். அப்போ இந்த வாரம் நம்ம ஒரு பால் பொங்கல் ரெசிபி பார்க்கலாமா? பால் பொங்கல் ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். நம்ம சாதா பொங்கலை விட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக தான் வேணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள். அதுக்காக 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 4 கப்பு பால் தான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட பால் கம்மியாக இருந்ததுன்னா 3 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 4 விசில் வர்ற வரைக்கும் இருக்கட்டும். 4 விசில் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கொதித்து வெளியே வந்துருச்சு பால். அதனாலேயே இதில் கொஞ்சம் தண்ணி பதம் கம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி மசிச்சு விட்டுறலாம். மசிச்சு விட்டதுக்கப்புறம் வெல்லைப்பொடி சேர்க்க போகிறேன். 3/4 கப்பு வெல்லத்தூள். நான் பேக்கெட் வெல்லம் வாங்கினேன், அதுதான். எனக்கு இதில் கசடு எதுவுமே இருக்காது, அதனால தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அது சந்தேகமாக இருந்தால் வெல்லம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அது வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதி வருது. இப்போ இனி நம்ம ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்திக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு 2 பிஞ்சு உப்பு, கண்டிப்பாக உப்பு சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த இனிப்பு கொஞ்சம் எடுத்து காட்டும் உங்களுக்கு. அவ்வளோதான். உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஒரு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டணும். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாகி வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு, அது எவ்வளோ வேணாலும் உங்கள் இஷ்டம்தான், முந்திரி திராட்சையும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ தான் நிறைய சாப்பிடும்போது ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஒவ்வொரு முந்திரியோ திராட்சையோ வரணும். இது நல்லா முந்திரி செவந்த உடனே திராட்சை போட்டு பலூன் மாதிரி வேங்கிடுச்சு. அதை எடுத்து பொங்கலில் கொட்டியாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நெய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு இவ்வளோ இருந்தால் தான் பிடிக்கும், அதனால தான். நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இனி இதை சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பரான பொங்கல், பால் பொங்கல் ரெடி. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல்.